بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا تولى سعى في الأرض ليفسد فيها ويهلك الحرث والنسل والله لا يحب الفساد. وإذا قيل له اتق الله أخذته العزة بالإثم فحسبه جهنم ولبئس المهاد. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீருடைய விளக்கத்தை தெளிவாக மிக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் சஃபூத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் மிக தெளிவாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரமாக இருக்கிறது. உண்மையிலேயே அதனுடைய விளக்கம் மிக தெளிவான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் தர்த்தீபான முறையிலே மிக நேர்த்தியாக நமக்கு விளக்கி கொண்டே செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சந்ததிகளுக்கும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து கொண்டே இருப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, பாடத்துடைய அடிப்படையில் பார்த்தால் இது 287வது பாடமாக இருக்கிறது. ஆயத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 205வது ஆயத்தை நாம் பார்க்க போகிறோம். 205, 206 இது சென்ற பாடத்தினுடைய ஒரு தொடராக கூட இருக்கிறது. இந்த பாடத்தினுடைய ஒரு தொடராக கூட அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடத்திலே நாம் சென்ற பாடத்திலே முனாஃபிக்குடைய நிலையை பற்றி நாம் பார்த்தோம். அதற்கு நாம் கொடுத்திருந்த தலைப்பு என்ன? விதண்டாவாதமும் குழப்பமும் என்று கொடுத்திருந்தோம். அதனுடைய 2வது பகுதி, அதாவது அதிலே கொஞ்சம் பாதி குறை இருக்கிறது இந்த ஆயத்துகளுடைய அந்த விளக்கங்களிலே அர்த்தங்களிலே. எனவே நாம் இன்ஷா அல்லாஹ் அதை இந்த பாடத்திலே நாம் காண இருக்கிறோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முனாஃபிக்குடைய தன்மைகளை பற்றி பேசப்பட்டு கொண்டிருந்தது. முனாஃபிக்குடைய நிலையை பற்றி சென்ற ஆயத்திலே சொல்லும் பொழுது வைஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி என்பதாக சொல்லப்பட்டது. அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் உள்ளத்தில மறைச்சு வச்சுட்டு அல்லாஹ்வை சாட்சி ஆக்குவாங்க என்பது அவர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லும்போது இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அப்போ முனாஃபிக்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக அந்த ஆயத்தில் விளக்கிறார். அப்போ இவங்க உள்ளத்தில் மறைச்சு வச்சுட்டு என்ன செய்கிறாங்க? இது போன்ற திருட்டுத்தாளங்களை, அல்லாஹ் மேலே சத்தியத்தை, அல்லாஹ் மேலே அல்லாஹ்வை சாட்சியாக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அலத்துல் ஹிசாம் என்பதையும் பார்த்தோம். இப்போ அலத்துல் ஹிசாம்ங்கிறது கடுமையான வாதம் செய்யக்கூடியவன். கடுமையான வாதம் செய்யக்கூடியவன் முனாஃபிக்குடைய அந்த ரேஞ்சுக்கு போயிடுறான். ஏன்னா அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது, அதாவது ஒத்துந்திர பிஹி கௌமன் லுத்தா என்பதாக சூரத்து மரியமில் சொல்கிறான். அதாவது அந்த வாதம் செய்யக்கூடிய கோணலான கூட்டங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹு தஆலா என்பதாக அந்த ஆயத்தில் சொல்கிறான். அப்போது முனாஃபிக்குடைய தன்மைகளை கட்டுப்பட்டது தான் அந்த அலத்துல் ஹிசாம்ங்கிறது. நான் ஹதீஸில் வருது, ஆயத்துல் முனாஃபிகி சலாசுன் இதா ஹத்தஸ கதிப வ இதா ஆஹத கதர வ இதா ஹாசம ஃபஜர என்பதாக வருது. அமர் வைத துமின ஹான என்பதாகவும் வருது. வைதா வாத அஹ்லஃப என்பதாகவும் வருது. அப்போ அதில் ஹாசம ஃபஜர என்ன வாதம் பண்ணால், விதண்டாவாதம் பண்ணால் கடுமையாக என்ன செய்வான்? விதண்டாவாதம் பண்ணுவான், திட்டுவான், எல்லா விதமான கேடுகளும் செய்வான். அதனால தான் ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அபகதர் ரிஜாலி இலல்லாஹி அல் அலத்துல் ஹசிமி. அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபமான ஒருத்தர் யாருன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையில் எவன் கடுமையான விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றானோ அவன் தான் என்பதாக சொன்னாங்க. அப்போ அதை தொடர்ந்து
அந்த முனாஃபிக்குடைய செயல்களை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கான். வைதா தவல்லா சஆஃபில் அர்லி லியுஃப்ஸித ஃபீஹா. வைதா தவல்லா அவர்கள் திரும்பினால் சஆஃபில் அர்லி உங்கள்கிட்ட திரும்பி போகும்போது பூமியில் என்ன செய்வாங்க, விரைந்து செல்வாங்க. எதுக்கு? லியுஃப்ஸித ஃபீஹா அதுல குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு. குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்க, வேகமா போறாங்கன்னு சொல்றோம். திரும்பி போகும்போது எதுக்காக வேண்டிதான், அவங்களுடைய பேச்சு என்னது, அவங்களுடைய செயல், அவங்களுடைய செயல் இதுதான். பேச்சை பார்த்தா என்னது, எல்லாமே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் செயல்பாடுகளை பார்த்தா பொய்யாக இருக்குது, அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குது. அவங்களுடைய ஏத்திகாத், அவங்களுடைய கொள்கையும் பாசிதானதாக இருக்குது. அவங்களுடைய செயல்பாடுகள் அருவருக்கத்தக்கதாக இருக்கு. அதான் வைதன் சரஃப அன்க உங்களை விட்டு திரும்பினால் ஆசஃபில் அர்லி ஃபசாதா ஃபசாதை கொண்டு பூமியிலே விரைகிறார்கள். ஃபசாதை கொண்டு பூமியிலே விரைகிறார்கள். வக்கது நெசலத் ஃபில் அஹ்னஸ். இப்போ ஃபசாதை கொண்டு விரைகிறார்கள்னா ஏற்கனவே எனது சா அப்படிங்கிற வார்த்தையை அல்லா தலா சில இடங்களில் புழங்குறான். உதாரணமாக சும்ம அதுபர எஸ் ஆ ஃபஹஷர ஃபனாதா ஃபகால அன ரப்புக்குமுல் ஆலா ஃபஅஹதஹுல்லாஹு நகாலல் ஆஹிரத்தி வல் ஊலா இன்ன ஃபி தாலிக்கல் ஐபரத்தல் லிமை யக்ஷா. அப்போ இந்த இடத்துல ஃபிரௌன் வந்து என்ன செய்கிறான், ஃபிரௌனை பற்றி சொல்லும்போது அவனுடைய நாட்டம் சைனா என்ன, அவன் இங்கேருந்து வைதா தவல்லா சாஃபில் அறுதினா அந்த நாட்டத்தோடு தான் போகிறான். அந்த நாட்டத்தோட அந்த குழப்பம் ஏற்படுத்தணுங்கிற நாட்டத்தோட தான் என்ன செய்யலாம் அவன் கிளம்புறான். ஃபிரௌனை சொல்ல மாதிரி அந்த நாட்டத்தோடு தான் என்ன செய்யறான், அவன் போய் என்ன செய்யறான், தன்னை ரப்பு என்பதாக சொல்றான். அதே மாதிரி சூரத்துல் ஜுமால வரும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜுமாஅத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். அப்போ இந்த இடத்துல என்னது, நீங்க வந்து நாட்டம் கொள்ளுங்க, நம்பிக்கை வைங்க. அதாவது ஜும்மாவை நியத்து வைத்தோன்னமா என்ன செய்யுங்க, விரைங்க. அப்போ ஒரு விஷயத்தை நாட்டம் வைத்து கொண்டு செல்வதற்கு சாய் என்பதாக சொல்லப்படும். சா புரியுதுங்களா? அப்போ அதனால என்ன, இந்த இடத்துல அவனுடைய நோக்கமே என்னது, அந்த குழப்பம் விளைவிப்பது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காகத்தான் போகிறான். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது அதுக்குன்னே என்ன செய்யறான், அவன் முற்பட்டு கிளம்பி போகிறான். அப்போ இது முனாஃபிக்களுடைய செயலாக இருக்குது. அவனுக்கு என்னது, குழப்பத்தை தவிர பூமியில் வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து விவசாயத்தை அழிக்கிறது, அதே மாதிரி விளைநிலங்களை நாசமாக்குறது, அது மாதிரி நசில்களை, அதாவது பரம்பரைகளை அதை அழிக்கிறது, இது அவனுடைய வேலையாகத்தான் இருக்குது. ஹைவானாத்துகளுடைய பரம்பரை அளிக்கிறது. இப்போ அதான் சொல்கிறான், வைதா இன்சரஃப் அன்க உங்களை விட்டு அவன் திரும்பி சென்றால். உங்களை விட்டு என்ன செய்யலாம், அவன் திரும்பி போனான்னு சொன்னால் எப்படி போகிறான், ஆசை, அதாவது இங்கேருந்து திரும்பி போயிட்டான். திரும்ப போகும்போது நாட்டத்தோடு தான் பண்ண, நாட்டம் குழப்பம் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவன் கிளம்புறான். அவன் கிளம்பும் போது போய் என்ன செய்யறான், முதல் விஷயம் தான் ஆசை ஃபில் அர்தி ஃபசாதா, பூமியில் குழப்பத்துக்கு ரெடி ஆகிடறான். பூமியில் குழப்பத்துக்கு என்ன செய்யறான், ரெடி ஆகிறான். ஆசை யஊசு அப்படின்னா ஆசைனா என்ன சொல்கிறது, அதாவது உலகத்தில் என்னது ஃபசாதை என்ன செய்யறது, பரப்புறது, ஃபசாதை பரப்புறது, மால்லையாக இருக்கலாம் அல்லது என்னது குழப்பத்தை, எதில் ஆசஃபி துனியா ஃபசாதா என்பதாக சொல்லுவாங்க. ஆசைங்கிற வார்த்தையே குழப்பத்தை விளைவிக்கிறது, அதாவது குழப்பத்தோடு இணைந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. குழப்பத்தை விளைவிக்கிறான்னு சொல்கிறாங்க, அந்த ஆசைங்கிற வார்த்தையை புழங்குவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறான், அவன் பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறான். வக்கது நெசலத் ஃபில் அஹ்னஸ், அஹ்னஸுடைய விஷயத்தில் தான் இறங்குச்சு. இப்போ அஹ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் அஹ்னஸ்னா இருமக்கூடியவன் என்பதாக கணக்கிறதுக்கு சொல்கிறது. அதே மாதிரி மறைமுகமாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு சொல்கிறது. அப்போ இவன் என்ன செஞ்சான், பதில் யுத்த காலத்துக்கு வரும்போது கூட்டு வந்துட்டு என்ன செஞ்சான், மக்களை கூட்டு வந்துட்டு நான் வந்து என்ன செய்கிறேன், உங்களை திருப்பி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டான். ஏன்னா அவர் வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இல்லைன்னு சொன்னால் அதை மக்கள் அவங்கள பார்த்துக்குருவாங்க. அதே நேரத்தில் அவர் நபியா இருந்தாருன்னா நம்ம சண்டை செஞ்சால் நம்ம பாவி ஆயிரும், அதனால் போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அப்போ இந்த இடத்துல என்ன நசரா ஆசனால என்னது, நசரா ஃபில் அர்லி ஃபசாதா, ஃபசாதா என்ன செய்து பரப்புறது. அப்போ அதனால தான் அவனுக்கு அல்ல அஹ்னஸ் என்பதாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒக்கது நசலத் ஃபில் அஹ்னஸுங்கிறது, அஹ்னஸுங்கிற பேர் அதனால தான் வந்துச்சு. அவன் சொல்லிட்டு என்ன செஞ்சான், கணச்சான், அதனால அஹ்னஸ் என்பதாக வந்து விட்டது என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவன் என்ன செஞ்சான், கூட்டு வந்துட்டு மறைமுகமாக திருப்பி கூட்டு போயிட்டான், அதுக்கும் ஹனசம்பாங்க. அப்போ அதனால அஹ்னஸ் இப்னு ஷுரைக்குன்னு அவனுக்கு பேரே சொல்லப்பட்டுச்சு. வலாக்கின்னஹா ஆமத்துன் ஃபி குல்லி முனாஃபிகின். ஆனால் இது வந்து இந்த அஹ்னஸ் என்ற அந்த நபரின் மீது சொல்லப்பட்டாலும் இங்கே அசல்ல வலாக்கின் இந்த விஷயம் இருக்குது, ஆமத்துன் ஃபி குல்லி முனாஃபிகின், எல்லா முனாஃபிக்குகளையும் உள்ளடக்கும். யார் முனாஃபிக், யாரெல்லாம் முனாஃபிக் தனத்தை செய்கிறார்களோ, இந்த செயல்கள் செய்யக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆயத்து பொருந்தக்கூடியதாக இருக்குது. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இவங்களை மட்டும் என்னது
இது குறிக்கக்கூடியது கிடையாது. மாறாக எல்லாரும் எனது உள்ளடக்கு, எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கு. அதான் சொல்றாங்க. யக்கூலு பி லிசானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி. யக்கூலு ஃபீ லிசானிஹி, அவனுடைய உள்ளத்தால நாவால சொல்லுவான். மா லைஸ ஃபீ கல்பிஹி, உள்ளத்துல எது இல்லையோ, எந்த ஒன்று உள்ளத்துல இல்லையோ அதை நினைச்சுவான் நாவால சொல்லுவான், பொய் சொல்லுவான். அப்போ உள்ளத்துல ஒன்று வச்சுட்டு நாவல ஒன்று பேசுறது. அதாவது யுஅதீக மின் தரஃபி லிசானி ஹலாவத்தன். அப்போ நான் உன் நுனியில் என்ன செய்வான், அப்படி உங்களுக்கு இனிப்பை தருவான். இனிப்பை தருவான், அவன் பேச்சு அப்படி என்னது, இனிப்பான பேச்சாக அப்படி தர்றது. எரூகு ஃபீக்க கமா எரூகு சாலபு. இந்த எரூகு ராக எரூகு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து என்னது பொதுவாக ஒரு அர்த்தம் இருக்கு. ராக எரூகுனா திரும்பிது அல்லது அப்படிங்கிற அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல ராக எரூகு கமா எரூகு சாலபுங்கிறது ரெண்டு அர்த்தம். ஒன்று வந்து என்னதுன்னா வலது பக்கமும் இடது பக்கமும் போகிறது. அதாவது திடீர்னு வலது பக்கம் இடது பக்கம் அப்படியே ஏமாத்துற மாதிரி போயிட்டு என்ன செய்யுது, அங்கே எதுக்காக வேண்டி வேகமாகவும் போகிறது, அது ஏமாற்றுடையதோடு போகிறது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, ராக கமா எரூகுல், ராக ரவுகானல் சாலப் என்பதாக சொல்லுவாங்க. சூழ்ச்சிக்காகவும் ஏமாற்றுவதற்காகவும் தந்திரம் செய்வதற்காகவும் என்ன செய்யறது, உங்கள்கிட்ட அவங்க என்ன முயற்சிக்கிறது. அதான் சொல்லுவாங்க எரூகு ஃபீக்க, உங்களை ஏமாற்றுவதற்காக அவர் முயற்சிக்கிறார்கள். கமா எரூகு சாலபு, குள்ளநரி எப்படி தந்திரம் செய்வோம், தந்திரம் செய்வது போன்று உங்களிடம் தந்திரம் செய்வதற்கு அவங்க முயற்சிக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்போ தந்திரம் செய்யறதுக்கு என்ன செய்றாங்க, அவங்க முயற்சிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தவல்லாங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம், திரும்புறது, புறக்கணிக்கிறது, பின்னாடி திரும்பி போகிறது என்பதாக சொல்றது. அப்போ இந்த இனிப்பான கவுலை கூட என்ன செய்யலாம், இது அதே மாதிரி ஃபசாத் ஏற்படுத்துறதுங்கிறது இஃப்சித ஃபிஹாங்கிறதுக்கு வந்து இது மட்டும் இல்லை, பொதுவாக என்ன செய்வாங்க, உறவின முறைகளை துண்டிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறது, அப்புறம் முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஓட்டுறதுக்காக முயற்சி செய்கிறது, இதெல்லாம் முனாஃபிக் செய்யக்கூடிய பெரிய காரியங்களாக, தவறான காரியங்களாக இருக்குது. ஏன்னா அஹ்னஸ் ஷுரைக் அவனுக்கும் சகீஃப் கூட்டத்தாருக்கும் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு, ஒரு வாக்குவாதம் இருந்துச்சு. அப்போவே என்ன செஞ்சான், நைசா அவங்கள்ட்ட இரவுல தங்கி, அவங்கள்ட்ட இரவுல அந்த போகிற வழியில் இரவுல தங்கிட்டு சகீஃப் கூட்டத்தார்ட்ட அவங்களுடைய கால்நடைகள், அவங்களுடைய விவசாய நிலங்களை ஃபுல்லாக எரிச்சிட்டான். அதே மாதிரி அவங்களுடைய கால்நடைகளை ஃபுல்லாக கொண்டுட்டான். கொண்டு அணிச்சு அடுத்து அவன் நேராக தாய்ஃபை நோக்கி போயிட்டான்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி என்ன செஞ்சான், அந்த மாதிரி சேட்டைகள் செஞ்சான். அஹ்னஸ் இப்னு ஷுரைக்குங்கிறவன் இந்த மாதிரி விஷயம். அதுதான் அல்லாஹ் சொல்லுவான், இதா தவல்லா ஸஆஃபில் அர்தி லியுஃப்ஸித ஃபீஹா. இன்னொன்று சொல்லுவான், அதாவது அநியாயம் செய்கிறது, அதே மாதிரி உதுவான் விரோதத்தை விதைக்கிறது. எப்படி வந்து அதாவது கெட்ட பொறுப்புதாரிகள் மாதிரி அநியாயம் பிடிச்சவங்க செய்யறாங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மைகளை கொண்டவனா இருக்கிறான். அந்த மாதிரி தன்மைகளை கொண்டவனா இருக்கிறான். அப்போ இது வந்து இந்த தன்மைகள் யாரிடம்லாம் இருக்குதோ அவங்களாம் என்னது இதுக்குள்ள அடங்கிடுவாங்க. இவன் மட்டும் கிடையாது, யார்கிட்டலாம் இந்த தன்மைகள் இருக்குதோ அவர்கள் அனைவரும் இதில் இந்த முனாஃபிக்குடைய இந்த தன்மைக்குள்ள வந்துடுவாங்க. யார்கிட்டலாம் இந்த குணம் இருக்குதோ அதெல்லாம் இப்போ அதான் சொல்லப்படுது. அப்போ அதே மாதிரி அப்போ அதே நேரத்தில் என்னது, ஒரு மனிதன் என்ன செய்யறான், அல்லாவும் என்ன செய்வான், இந்த நேரத்தில் அல்லாவும் என்ன செய்ய முடியும், இந்த ஹர்ஸ் மாதிரி நஸ்ல என்ன செய்ய முடியும், கட் பண்ண முடியும். எப்படி, இவன் வந்து ரொம்ப அநியாயம் செஞ்சான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், மழையை நிறுத்திடுவான். மழையை நிறுத்திட்டான்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே என்னது அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், எந்தவித பயனும். அதாவது மழையும் வராது, எதுவும் வராது, இதனால் கால்நடைகளும் அழிய போகும். என்னது, அதே மாதிரி விவசாயமும் தானா அழிஞ்சு போகும். அப்போ அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், அல்லாஹ் தஆலா என்ன செய்யறதில்ல, யுஃப்ஸிது ஃபீஹா வ யுஹ்லிகுல் ஹர்ஸ வன் நஸ்ல். அப்போ யுஹ்லிகுல் ஹர்ஸ வன் நஸ்ல் ஐ யுஹ்லிக ஸர்அ, அதாவது விவசாயங்களை அழிக்கிறான். ஒமா தனாசல மினல் இன்சானி, அதாவது எது ஒன்று நஸ்லாக உருவாகிறதோ, எந்த ஒன்று சந்ததிகளாக உருவெடுக்கிறதோ மனிதர்களிலிருந்தும், வல ஹயவான் விலங்கினங்களிலிருந்தும் எது சந்ததிகளாக உருவாகிறதோ அதை என்ன செய்யறான், அழிக்கிறான். மானாஹு, அவனுடைய கருத்து என்ன அப்படின்னா, அன்ன ஃபசாதஹு, அவனுடைய குழப்பம் செய்வது என்பது ஆமுன் பொதுவாக இருக்கு. யஷ்முல் ஹாதிர வல் பாதி, யஷ்முலுல் ஹாதிர வல் பாத், அதாவது நகரவாசியாக இருக்கட்டும் கிராமவாசியாக இருக்கட்டும் எல்லாரையும் என்ன செய்யறான், அவன் இந்த விஷயத்தில் உள்ளடக்கிறான். அதாவது குழப்பத்தில் ஆழ்த்துறதுல, குழப்பம் செய்யறதுல எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடான். ஃபல் ஹர்சு மஹல்லு நமா இஸ் துரூஇ வ சிமாரி,
அப்போ ஹர்ஸ்ன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது என்னது, பழங்கள், அதே மாதிரி தானியங்கள், பயிர்கள் விளையக்கூடிய இடமாக இருக்கு. அதுக்கு தான் அல்ல ஹர்ஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா புழங்கிட்டான். சரி, ஒன் நசில்னா என்ன? நசில்னா ஹுவ நித்தாஜுல் ஹயவானாத்தி, அந்த விலங்கினங்களுடைய குட்டிகள். நித்தாஜ்னா அதனுடைய அதன் மூலம் பிறக்கக்கூடிய அந்த குட்டிக்கு தான் சொல்லுது. அல்லத்தி லா கிவாம லின்னாசி இல்லா பிஹிமா. அப்போ அது என்னது இல்லை, மக்களுக்கு எந்தவித ஒரு ஒரு ஸ்திரமும் கிடையாது. ஒரு ஸ்திரங்களை இல்லா பிஹிமா, அந்த ரெண்டை கொண்டே தவிர. மக்கள் வாழணும்னு சொன்னா ஒன்று பயிர்கள், விளைநிலங்கள், பழங்கள், இது தேவைப்படும். அதே மாதிரி இன்னொன்று என்ன தேவைப்படும், விலங்கினங்கள், அதனுடைய குட்டிகள். இந்த ரெண்டு இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கை இந்த ரெண்டின் மீது அடங்கி இருக்கிறது. உணவு எடுத்துக்கொண்டா, தானியங்கள் எடுத்துக்கொண்டா, வெஜிடேரியன் என்று எடுத்துக்கொண்டா இந்த ஜெரோ தேவைப்படும், திமார் தேவைப்படும், அது மாதிரி பக்கால் காய்கறிகள் தேவைப்படும். சரி, அதே நேரத்தில் அதாவது நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டா ஹயவானாத்துகள் தேவைப்படும். இப்போ ஒரு பால் குடிக்கணும்னாலும் ஹயவானாத்துடைய தேவை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த ரெண்டுடைய தேவை அதிகமாக மக்களுக்கு இருக்குது. அப்போ அதை தான் சொல்லுவோம் அல்லத்தி லா கிவாம லின்னாசி, மக்களுக்கு எந்தவித நிலைப்பாடும் கிடையாது இல்லா பிஹிமா, அந்த ரெண்டை கொண்டே தவிர. அந்த ரெண்டும் இருந்தால் தான் மக்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. அந்த ரெண்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு ஸ்திரம் கிடையாது. அப்போ இஃப்சாதுஹுமா, அப்போ அதை அந்த ரெண்டை நாசமாக்குறது. இந்த முனாஃபிக் என்ன செய்யறான், இந்த ரெண்டை நாசமாக்குறது. இந்த இரண்டையும் ஃபசாதாக்குவது, நாசமாக்குவது என்பது ததிமீருல் லில் இன்சானியத்தி. இஃப்சாதுஹுமா ததிமீருல் லில் இன்சானியத்தி, மனித இனத்தையே அழிப்பதற்குரிய, மனித இனத்தையே ஒன்றுமில்லாமல் நாசமாக்குவதற்குரிய ஒரு செயல்தான் இந்த கால்நடைகளையும் இந்த தாவர இனங்களையும் அழிப்பது என்பதாக தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ரெண்டையும் அழிப்பதை கொண்டு பெரிய ஒரு அழிவு மனித இனத்தில் ஏற்படும். ரெண்டு இல்லைன்னு சொன்னாலே மனித இனத்தில் என்ன ஏற்படும், பெரிய அழிவு ஏற்படும் என்பது இதன் மூலம் தெரியுது. அதனாலதான் அவன் என்ன செய்யலாம், இந்த ரெண்டையும் அழிக்கிறதுக்குரிய முயற்சியில் இறங்கியிருக்கான். ரெண்டையும் அழிப்பதற்குரிய முயற்சியில் இறங்கியிருக்கான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், அல்லாஹுத்தலா எதை விரும்புறது இல்லை, ஃபசாத் குழப்பம் செய்வதை அல்லாஹுத்தலா விரும்புவதில்லை. ஐ யுபுகிதுல் ஃபசாத வலா யுஹிப்புல் முஃப்சிதீன, அல்லாஹுத்தலா ஃபசாதை விஷயத்துல கடுமையான கோவப்படுறான். ஃபசாத் விஷயத்துல கடுமையான கோவப்படுறான். அதே நேரத்தில் வலா யுஹிப்புல் முஃப்சிதீன், குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா ஒருபோதும் விரும்பவும் மாட்டான். குழப்பம் விளைவிக்கக்கூடியவங்களை விரும்ப மாட்டான்னு இந்த தன்மையில் உள்ள யாரையுமே அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. அதே மாதிரி அந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறவங்க இருக்கட்டும், இந்த குழப்பத்துடைய ஆரம்ப கட்டமாக இருக்கட்டும், குழப்பத்தை தூண்டுறவங்களா இருக்கட்டும், யாரையுமே அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, நேசிப்பது கிடையாது, விரும்புவது கிடையாது. அதுங்கிற வலா அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, குழப்பத்தை ஒருபோதும் விரும்புவது கிடையாது, விரும்ப மாட்டான் அல்லாஹ் தஆலா. சொன்னாங்க அல்லாஹ், அதாவது அல்லாஹ் தஆலா வந்து பாவங்களை பொருந்தி கொள்ளவே மாட்டான். பாவம் செய்வதை, பாவங்களை கொண்டு அல்லாஹ் ஒருபோதும் பொருந்தி கொள்ள மாட்டான். நான் பாவி தௌபா செய்யறான், அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, பொருந்தி கொள்றது கிடையாது, ஏற்றுக்கொள்றது கிடையாது. சரி, وَإِذَا قِيلَ لَهُ اتَّقِ اللَّهَ أَخَذَتْهُ الْعِزَّةُ بِالْإِثْمِ. وَإِذَا قِيلَتْ لَهُ اتَّقِ اللَّهَ, அவனிடம் சொல்லப்பட்டால் இத்தகில்லா, அல்லாவை அஞ்சிக்கொள் என்பதா. அதாவது சிர்ரிக்க அலானியத்திக்க, உன்னுடைய ரகசியத்திலையும் சரி பரகசியத்திலையும் அல்லாவை அஞ்சிக்கொள் என்பதாக அவனுக்கு சொல்லப்படுது. இதா கீல லஹு தக்கில்லாஹ அகதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்மி, அவன் என்ன செய்யறான், பாவம், அவனுடைய ரோசம் என்னது, அவனுடைய பாவத்தை செய்வதன் பக்கமே அவனை தூண்டுகிறது, அதன் பக்கமே அவனை இழுத்துச் செல்கிறது. அப்போ இப்படி சொல்லப்படுது, அல்லாஹ் அஞ்சிக்கொள்னு சொல்லி அஞ்சினாலும் அஞ்ச மாட்டான். மாறாக இன்னும் என்னது, என்னை பார்த்தா சொல்றேங்கிற அந்த அந்த ஒரட்டு பிடிவாதம், ஒரட்டு கௌரவம் இருக்க அவன் எங்க கூட்டு போகுது, திரும்ப பாவம் செய்வதன் பக்கமே இழுத்து கொண்டு செல்கிறது. அதாவது இதா ஒஇத ஹாதல் ஃபாஜிர், இந்த பாவிகள் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டால், இந்த பாவிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டால் என்ன செய்யப்படுது, வதக்கிர், அதாவது அதாவது வதக்கர, அதாவது என்னது, ஒதுக்கிறன்னு சொல்லலாம். அதாவது உபதேசம் செய்யப்பட்டால், வக்கீல லஹு, அவங்க சொல்லப்படுது, என்ன சொல்லுது, இன்சா அன் கௌலிக்க வ ஃபிஅலிக்க அல் கபீஹ். அப்போ அவன் என்ன செய்யறான், செயல்பாடும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற செயல்பாடாக செய்கிறான், பேச்சும் உள்ளொன்றும் வெளி ஒன்றுமாக பேசுகின்றான், உள் அகத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசுகின்றான். அப்போ இப்படிப்பட்ட இந்த சொல்லை விட்டும், உள்ளத்துல வெளியில நான் ஈமான் கொண்டிருக்கேன், நான் மோமீன், யார சொல்ல நான் உங்களை முஹப்பத் வைக்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய இந்த பொய்யான பேச்சு, ஏன்னா உள்ளத்துல சுத்தமா அது கிடையாது.
அப்போ உள்ளத்துல ஃபுல்லா அவங்களுக்கு எதிராக செயல்படுறது. அப்போ இந்த சொல்லை விட்டும் ஃபேலிக்கல் கபி இன்னும் அருவருக்கத்தக்க செயல் என்ன, வெளியில போய் என்ன செய்யறது, ஃபசாது பரப்புறது, இதை யுஹ்லிகுல் ஹர்ஸ வன்னஸ்ல், இது போன்ற செயல்களை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று சொன்னா, ஹமலத்துஹுல் உன்ஃபது வல் ஹமியத்து வ ஹமியத்துல் ஜாஹிலியத்து அலல் ஃபஅலி பில் இஸ்மி வத் தகப்புரி அன் கபூலில் ஹக்கி. அப்ப ஹக்கை ஏற்றுக்கொள்வதை விட்டும் அவர்களை அவங்களுடைய ரோஷம், ஹக்கை ஏற்றுக்கொள்ற அந்த தன்மையே அவங்கள்ட்ட கிடையாது. ஹக்கை ஏற்றுக்கொள்ற அந்த தன்மையே கிடையாது. அப்போ அவங்கள்ட்ட சப்போஸ் ஒரு விஷயம் சொல்லப்பட்டா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க என்பதாக அவங்கள்ட்ட சொல்லப்பட்டா என்ன செய்யறாங்க, ஹமலத்துஹுல் உன்ஃபத்து. உன்ஃபத்துனா அதாவது மூக்குள்ள ஏற கோவம் சொல்றோம்ல, அதான் அந்த ரோஷம் என்பதாக சொல்றது உன்ஃபத். அன்ஃபத் என்பதாக சொல்லலாம். அதாவது ஹமலத்துஹுல் அன்ஃபத்து. அன்ஃபத் என்றால் அந்த ரோஷத்துக்கு சொல்றது. அதே மாதிரி அந்த ரோஷம் இதே அர்த்தம் தான், ஹமியத்துடைய அர்த்தம் தான். அப்போ ஹமலத்துஹுல் அன்ஃபத்து, அந்த ரோஷம் அவங்கள என்ன செய்யுது, உடனே அவங்கள ரொம்ப பிடிச்சிக்கிறது. வா ஹமியத்துல் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியத்துடைய அந்த ரோஷம் இன்னும் அவர்களை அலல் ஃபேலி பில் இஸ்மிஸ், பாவத்தை கொண்டு செய்வதன் மீதே அவர்களை மீண்டும் தூண்டுகிறது. ஒ தக்கப்புரி, அப்போ இஸ்மு பாவத்தை கொண்டு இன்னும் ஒ தக்கப்புரி, இன்னும் அவங்களுடைய தக்கப்புரி இருக்குத அன் கபூலில் ஹக்கி, அவ ஹக்கை ஏற்றுக்கொள்வதை விட்டும் அவங்களுடைய பெருமையானது அவர்களை பாவத்தின் பக்கமும் அதே மாதிரி தீமையின் பக்கமும் தான் அவர்களை தூண்டுகிறது. ஃபசாதி வ அம்அன ஃபில் இனாதி, அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி ஃபசாதிலே ஃபில் இஃப்சாதி, குழப்பம் விளைவிப்பதிலேயே முழுசா மூழ்கிறான், குழப்பம் விளைவிப்பதிலே முழுசாக மூழ்கி கொள்றான். அமஅன ஃபில் இனாதினா பிடிவாதத்திலே கடைசி எல்லை அடைஞ்சிறான். அமஅனா இறுதி கட்டம் வரைக்கும் அதுல போயிடுறது. குழப்பம் விளைவிப்பதிலையும் சரி, அதே மாதிரி பிடிவாதத்திலையும் சரி, வரட்டு பிடிவாதத்திலையும் கடைசி எல்லை வரைக்கும் போயிடுறான். அப்போ திருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டிருக்கு அவனுக்கு. திருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. பாவத்தை செய்யறது, அநியாயம் செய்யறது, உபதேசத்தின் பக்கம் காது தாழ்த்துறது கிடையாது, அது மாதிரி அதன் பக்கம் தன்னை கவனம் செலுத்துறது கிடையாது. அசல்ல இந்த அளவுக்கு அவனுக்கு வந்துருச்சு. அப்போ பொதுவாக இஸ்ஸத்துங்கிறதுக்கும் தக்கப்பூர் என்ற அர்த்தமும் சொல்றாங்க. அதாவது தடை செய்யறது, அதே மாதிரி பெருமை அடிக்கிறது, அதே மாதிரி என்ன செய்யறது, தடுக்கிறது, இதுக்கெல்லாம் சொல்றது. அப்போ இந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறிடுச்சு. சரி, ஃபில் இஃப்சாதி, குழப்பம் விளைவிப்பதிலே முழுசா மூழ்கிவிட்டான். இனாதினா அந்த இனாதுல பிடிவாதத்திலே முழுசா மூழ்கிட்டான், கடைசி எல்லை வரைக்கும் போயிட்டான். ஹக்கின் பக்கம் திரும்புறதே கிடையாது, எதை சொன்னாலும் கேட்கறதே கிடையாது, மறுப்பு தான், உடனே மறுப்பு தான் தெரிவிப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா பாவங்கள் அவன் மீது அப்படி நிறைய ஆயிடுச்சு, அந்த குர்ஆன்ல அல்லாஹ் வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின் தாரிஃபு ஃபி உஜூஹில் லதீன கஃபரு அல் முன்கர யகாதுன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா குல் அஃப உனப்பிஉக்கும் பிஷ்ஷர்ரிம் மின் தாலிகுமுன் நார் வஅதஹல்லாஹு அல்லதீன கஃபரு வபிஸல் மஸீர் என்பதாக சொல்ற மாதிரி அவங்கள்ட்ட நீங்க அவங்க மத்தியில குர்ஆனுடைய ஆயத்துகள் அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் தாரிஃபு ஃபி உஜூஹில் லதீன கஃபருல் முன்கர், அப்ப அந்த காஃபிர்களுடைய முகங்களில் அதனுடைய வெறுப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், வெறுப்பை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா. அப்ப அந்த அளவுக்கு வெறுப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த தன்மைகள் இருக்கு. அந்த விஷயத்துல நல்ல விஷயத்தை வெறுக்கிறதுல, நல்ல விஷயத்த வெறுப்பை காட்டுறதுல அவங்க மும்முரமா இருக்கிறாங்களே ஒழிய நலவு செய்யறதுக்கு அவங்க முன் வருவது கிடையாது. சரி, அவங்களுடைய உள்ளம் அதற்கு தோதுபடுறது கிடையாது. சரி, ஃபஹஸ்புஹு ஜஹன்னம் வலபிஸல் மிஹாத். அப்போ ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், நரகம் அவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடுகிறது, நரகமே அவங்களுக்கு போதுமாயிரும். வலபிஸல் மிஹாத், அது மிக கெட்ட ஒதுங்குமிடமாக இருக்கிறது. அதாவது யக்ஃபீஹி, அவர்களுக்கு போதுமாகும். அன் தக்கூன லஹு ஜஹன்னம், நரகம் என்பது அவர்களுக்கு ஆகுவது பிராஷன், விரிப்பாகும், மிஹாதன், அதாவது தொட்டிலாகும். ஒரு தொட்டிலை போன்றும் ஒரு விரிப்பை போன்றும் நரகமே அவர்களுக்கு ஆகுவது போதுமானதாக இருக்கிறது. ஃபிராஷி வல் மிஹாதி, இந்த ஃபிராஸ் விரிப்பினுடைய இன்னும் தொட்டில், இந்த கெட்ட தொட்டில், இந்த கெட்ட விரிப்பை பற்றி எவ்வளவு, அதாவது இந்த இவர்களுடைய அந்த விரிப்பும் இவருடைய தொட்டிலும் எவ்வளவு கெட்டதாக இருக்கிறது. ஏன்னா அது நல்ல விரிப்பு கிடையாது, அது அவங்களுக்கு கெட்டதால இருக்குது, அவங்களுக்கு அது நாசமானதா இருக்கு.
ஹஸ்புஹு ஜஹன்னம் என்பது நரகம் அவங்களுக்கு போதுமாகும் என்பது சொல்லப்படுது. அதே மாதிரி அவங்களுக்கு நரகத்தை தவிர வேற இடமும் கிடையாது. அது அதாவது லபிசமோ, அதாவது அது வந்து என்னது, ஒரு கெட்ட ஒதுங்குமிடமாக அவர்களுக்கு ஆயிடுது. விரிப்புகளிலே கெட்ட விரிப்பு, அதே மாதிரி தொட்டிலையும் கெட்ட தொட்டில், அவங்களுக்கு வந்து தாளாட்டக்கூடிய இடம் இருக்குத, கெட்ட ஒரு கேடுகெட்ட ஒரு இடமா அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அது வெறுப்பிற்குரிய, அதே மாதிரி ஒரு ஆபத்தான இடமாகவே அது அமைஞ்சிருச்சு. அதான் சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு அடியானுக்கு என்னது, அப்போ அவன்கிட்ட சொன்னா நீ வந்து அல்லாஹ் வஞ்சிக்கன்னு சொல்லி சொன்னா, அது என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்றான்? நீ ஒன்றை பார்த்துக்கன்னு சொல்லி சொல்றான். எங்களை விடுங்க, ஒன்றை பார்த்துக்க என்பதாக அவன் சொல்லக்கூடிய அந்த திமிரு அவன்கிட்ட இருக்கு. அப்போ அதனால தான் என்னது, அவன் அந்த ரோஷத்தின் காரணமாக, அந்த தீமையின் காரணமாக அது போன்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட நிகழுது. சரி, அது உமர் ரதியல்லாஹு பற்றி சொல்லப்படுது. அவங்கள்ட்ட சொல்லப்பட்டு சொல்றது இத்தகில்லா என்பதாக சொல்லப்படுச்சு. பொதுவாக நம்மளை பார்த்து அல்லாஹ் பயந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன செய்யணும்? உண்மையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்ம கொண்டு வரணும். அதில் வந்து பொழுபோக்குத்தனமோ அல்லது அசட்டுத்தனமோ இல்லை தெனாவட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து பெரிய ஆபத்தாயிரும். வந்து அப்போ இத்தக்கில்லான்னு ஹசரத் உமர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்க? பயந்து போய் தன்னுடைய கன்னத்தை பூமியில வச்சு அழுதாங்கன்னு சொல்லி வருது. அழுதாங்கன்னு சொல்லி வருது. அப்போ அந்த அளவுக்கு என்னது, இத்தக்கில்லான்னு சொன்னால் நம்ம பயப்படணும். அப்போ ஜஹன்னம் என்று சொல்லப்படுத, இது நரகத்துடைய பேர்கள்லேருந்து ஒரு பெயர். நரகத்துடைய பெயர்களில் ஒரு பெயராக இருக்குது. அதில் குஃபார்கள் மறுமையில் சோதிக்க, அதாவது வேதனை செய்யப்படுவாங்க. அதில் வேதனை செய்யப்படுவாங்க என்பது சொல்லப்படுது. அதே மாதிரி ஏன் அதுக்கு வந்து ஜஹன்னம் என்று சொல்லப்படுதுன்னா, அதனுடைய ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால, அதனுடைய கார் ரொம்ப அதிகம், ரொம்ப தூரம், அதனால அதுக்கு ஜஹன்னம் என்ற பெயரே சொல்லப்படுது. பல பீசல் மிகாதுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு கெட்ட விரிப்பாக இருக்குது. அதில் மிதிக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கெட்டது. ஏன்னா வந்து நரகத்தில் வேதனைங்கிறது இருக்குது, கீழேயும் நடக்கும் மேலேயும் நடக்கும். வெறும் வந்து என்னது, மேலே இருந்து மட்டும் இல்லை, கீழ் கால் பகுதியிலையும் அவங்களுக்கு வேதனை இருந்துகிட்டு இருக்கும், தலைப்பகுதியிலையும் வேதனை இருந்துகிட்டு இருக்கும், வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, பாவங்களிலேயே பெரிய பாவம், எல்லா இடத்துல பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏற்கனவே சொன்னோம்ல, எல்லா இடத்துல பெரிய பாவத்தில் பெரிய பாவம் என்று என்னன்னு சொன்னால், இத்தக்கில்லா அல்லாஹ் பயப்படுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அடியா நினைச்சணும், அப்படியே அமைதியாக இருந்துச்சு, அல்லாஹ் பயப்படக்கூடிய, அது சொல்லாமல் அலை கபி நப்சிக்கு ஒன்று நீ பாரியா, ஏன்ட வந்து நீ சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இப்னு மஸ்ஊத் அவங்க சொல்கிறாங்க, பாவங்களில் பெரிய பாவம், பெரிய பாவம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் அல்லாஹ் பயந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டா அவர் என்ன செய்யணும்? கண்ணியமான முறையில் அதை ஏற்று தன்னை என்ன செய்யணும்? இந்த பயத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்யணுமே ஒழிய, மாறாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்பதாக சொல்வது இருக்குது, இது பெரும் தவறாக இருக்குது. பெரிய என்னது, பெரும் பாவமாக, பெருவே ஒரு அல்லாவிடத்துல வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. அல்லாவிடத்துல வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதனால அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது என்பதை சொல்லப்படுது. அதனால நம்ம என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்மள வாழ்க்கையில கொண்டு வரணும். இது மாதிரி யாராவது உபதேசங்கள் செய்தா, பொதுவாகவே உபதேசங்கள் தீனுடைய விஷயங்கள், தீனுடைய மார்க்கத்துடைய விஷயங்கள் நமக்கு உபதேசிக்கப்பட்டால் நாம் அதை காது தாழ்த்தி கேட்கணும். காது தாழ்த்தி கேட்க முடியலையா, வேற அலுவல் இருக்குது அல்லது வேற எதுவும் நமக்கு பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக எந்திரிச்சு போறது. அதே நேரத்தில் நம்ம அதில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு எதிராக செயல்படுறதோ அல்லது அதை புறக்கணிப்பதோ அல்லது நம்ம அதில் கலக்கக்கூடியவங்களை நம்ம தடுக்கிறதோ, இதுவெல்லாம் பெரிய ஒரு ஆபத்துக்குரிய பாவத்திற்குரிய செயலாக இருக்கு. நானும் உட்கார்றது கிடையாது, நானும் கேட்க மாட்டேன், அடுத்தவர்களையும் கேட்க வைக்க மாட்டேன்னு சொல்றது பெரிய பாவமா இருக்கு. நாம கேட்கறது தான் முறை. உபதேசம் செய்யப்பட்டா, நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டா அமர்ந்து கேட்கறது. அது முடியலை அப்படின்னு சொன்னா, எனக்கு வேலை இருக்குது இல்லை பொறுப்பு இருக்குதுன்னா நம்ம எந்திரிச்சு போயிடலாமே தவிர, அங்கே உட்காந்துட்டு புறக்கணிப்பதோ அல்லது அது எதிர்ப்பு செய்வதோ தவறாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு. அதே மாதிரி அடுத்தவர்கள் அதை விட்டு தடுக்கிறதும் தவறாக இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்மள்ட்ட ஒரு விஷயத்துக்கு இல்லை, அல்லாஹ் வஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னா நாம என்ன செய்யக்கூடாது? தெனாவிட்டா வேற ஏதாவது சொல்லணும்னு சொன்னா அது பாவங்கள்ல பெரிய பாவங்களாக இருக்குது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பை பார்க்கிறோம். எனவே இதிலிருந்து முனாஃபிக்குடைய தன்மைகள், அவர்களுடைய அந்த அட்டகாசங்கள், இவைகளெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டுச்சு. மேலேருந்தே முனாஃபிக் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும், அவனுடைய அந்த வெளியில பார்த்தா நாவு மட்டும் ஹிலாபத்தா இருக்கு, ஹிலாபத்து லிசானிஹி, நாவினுடைய அந்த அழகு, அது தொனி, இனிப்பு, அதை வந்து மனிதனை இருக்குது. ஆனா வந்து என்னது, உள்ளத்துல பார்த்தா கசறுகளும் கருப்புகளும் இருக்குங்கிறத அல்லாஹு தஆலா அந்த இடத்துல தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டால் செவிதாழ்த்தி கேட்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட கேட்பது. அது மட்டும் அல்லாமல் இந்த முனாஃபிக்குடைய எல்லா தன்மைகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது
அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் துஆ செய்து இந்த தன்மைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று என்ன செய்ய அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்வது இது மிக முக்கியமான அவசியமான விஷயமாக இருக்குது. அல்லாஹு தாலா எல்லா விதமான குழப்பங்களை விட்டும், நாம் குழப்பம் செய்வதை விட்டும், குழப்பத்தில் நாம் மாட்டிக்கொள்வதை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய நாவிலும் உள்ளத்திலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தீனையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வைத்துக்கொண்டு நாம் வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. முனாஃபிக்கினுடைய நிஃபாக் தன்மையுடைய எல்லா அடையாளங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபியினுடைய நல்ல குணங்களை நம்மில் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.